Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல உனக்குள் நானே சீரிஸ் எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல வின் குரூப்போட மால் ப்ராஜெக்ட்டான வேலைகளை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பார்க்கிறதுக்காக சைட்டுக்கு வந்த லியாம் ஏர்கிட்ட நான் சைட்டை சுத்தி பார்க்கணும், நீ உன்னோட கிளையண்ட்டுக்கு சைட் எப்படி சுத்தி காட்டுவியோ அதே மாதிரி எனக்கு சுத்தி காட்டினா போதுன்னு சொல்ல அதை கேட்ட ஏரிக்கும் சரி என் கூட வாங்கன்னு சொல்லி சைட்ல எந்த அளவுக்கு வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு, இன்னும் முடிக்க வேண்டிய பேலன்ஸ் வேலையெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. இங்க லியாம் என்னடானா ஏர் பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் ஏர் கொல்லியா இருக்கிறத பாத்துக்கிட்டே சைட்ல வேலை ஆரம்பிச்சதுல இருந்து யாருக்கு சரியா சாப்பிடறது இல்லன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி முதுகெலும்பு தெரிகிற அளவுக்கு ஒல்லி ஆயிட்டான்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த லியாம் யார்கிட்ட லஞ்சுக்கு போலாமா, உனக்கு விருப்பம் இருந்தா போலாம் இல்லைன்னா வேண்டாம், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல அதை கேட்ட எரிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம லியாமோட கையில அடிபட்டு இருக்கிறத பத்தி பேசிக்கிட்டோம், சைட்ல நடக்கிற வேலையை பத்தி பேசிக்கிட்டு போயிட்டு இருக்க. அப்போ அங்க செகண்ட் ஃப்ளோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒர்க்கர்ஸோட கை ஸ்லிப் ஆகி அவர் கையில வச்சிருந்த பிளாஸ்டிக் பலகை கீழே விழுக அதை பார்த்து பயந்து போன எரிக் எங்க லியாம்க்கு அடிபட்டுருமோன்னு சொல்லி எரிக் வேகமா லியாம தள்ளி விட்டு லியாம் மேல விழுக அந்த கட்ட நேர நம்ம எரிக் மேல வந்து விழுகுது. எங்க எர்க்கு அடிபட்டிருக்குமோன்னு பயந்து போன லியாம் எர்க் நீ ஓகே தானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் பயப்படாதீங்க சார், அது மரக்கட்டை இல்ல பிளாஸ்டிக் தான் சொல்ல அதை கேட்ட எரிக் சாரி லியாம் நான் மரக்கட்டை நினைச்சு பயந்துதான் இப்படி பண்ணிட்டேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதன்னு சொல்ல அதை கேட்ட லியாம் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அது மட்டும் பிளாஸ்டிக் இல்லாம ஒரிஜினல் மரக்கட்டையா இருந்திருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும், எதுக்காக என்ன காப்பாத்துறதுக்காக நீ உன்னோட உயிரை பணைய வைக்கிறேன்னு சொல்லி திட்ட அதை கேட்ட எரிக் முகமே வாடி போயிருக்க. அதை பார்த்த லியாம் சரி நீ எதுவும் பேச வேண்டாம், நான் இன்னொரு நாள் சைட்டை சுத்தி பாத்துக்கிறேன், இப்ப நீ போய் உன்னோட வேலையை கண்டினியூ பண்ணுன்னு சொல்ல அதை கேட்ட எரிக் வேகமா அங்கிருந்து போக இங்க லியாம் அந்த ஒர்க்கர்ஸை பார்த்து கவனமா வேலை செய்ய முடியாதா, எதுக்காக இப்படி பொறுப்பு இல்லாம வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே வீட்டுக்கு போக இங்க ஒர்க்கை முடிச்சு வீட்டுக்கு வந்த எரிக் அவன் பையன் போலுக்கு கதை சொல்லி தூங்க வச்சுட்டு ரூமுக்கு வந்து பேலன்ஸ் ஒர்க் பார்க்கலாம்னு சொல்லி லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இங்க லியாம் வீட்டுல காட்டுறாங்க அவன் எர்க்க நினைச்சு ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே போதையில இருந்த லியாம் எர்க்கு கால் பண்ண கால் அட்டன் பண்ண எரிக் லியாம் என்னாச்சு என்ன விஷயம் எதுக்காக இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கன்னு சொல்லி கேட்க லியாம் நான் உன்னை பார்க்கணும், நீ உடனே என் வீட்டுக்கு வா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்ல அதை கேட்ட எரிக் லியாமோட வாய்ஸ் ஏன் இவ்ளோ டல்லா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த எரிக் லியாம் கிட்ட சரி நான் வரேன்னு சொல்லி காலை கட் பண்ண எரிக் அவனோட தங்கச்சிக்கு கால் பண்ணி போல பாத்துக்க சொல்லி வீட்டுக்கு வர வச்சு எரிக் அவன் தங்கச்சி கிட்ட நான் வர வரைக்கும் போல பாத்துக்கோ, நான் வரும்போது உனக்காக மீட் பால் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா லியாம் எர்க்கோட வீட்டுக்கு வர அங்க வீடு ஃபுல்லா ட்ரிங்க் பாட்டிலா இருக்கிறத பார்த்த எரிக் வேகமா லியாமோட பக்கத்துல வந்து போதையில இருக்க லியாம பார்த்து லியாம் நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. லியாம் வேகமா எர்க்கோட கைய பிடிச்சு இழுத்து அவனை சோஃபால படுக்க வச்சு லியாம் அழுதுகிட்டே எர்க் இப்ப நான் என்ன பண்றது சொல்லு, நீ எதுக்காக என்னை விட்டு தள்ளி போயிட்டே இருக்க, இன்னைக்கு சைட்ல நீ என்ன காப்பாத்துறதுக்காக உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன காப்பாத்தி இருக்க, இதுல இருந்தே உனக்கு என் மேல எந்த அளவுக்கு காதல் இருக்குங்கிறது எனக்கு தெளிவா புரியுது, ஆனா இந்த உண்மையே நீ ஏத்துக்க மறுக்கிற, கடந்த 5 வருஷமா உன் மேல இருக்க காதல்னாலையும் உன் மேல இருக்க கோபத்தினாலையும் நான் உயிர் இல்லாத போன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா, எரிக் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனப்ப நான் எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் அனுபவிச்சேன்னு உனக்கு தெரியுமா, அதையெல்லாம் இப்ப சொல்லி நான் சிம்பத்தி கிரியேட் பண்ண விரும்பல, என புரிஞ்சுக்கோன்னு சொல்லி லியாம் பயங்கரமா அழுக அதை பார்த்து ஃபீல் ஆன எரிக் லியாம பார்த்து அழுதுட்டு இருக்க. லியாம் எர்கிட்ட எரிக் ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, நீ இன்னும் என்ன லவ் பண்றதானே, ஆமா நான் உன்னை லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன்னு சொல்லி லியாம் அழுக அதை கேட்ட எரிக் லியாமோட கண்ணீரை தொடச்சு விட்டுக்கிட்டே மனசுக்குள்ள நான் லியாம்க்கு இந்த அளவுக்கு கஷ்டத்தை தரணும்னு நினைச்சது கூட கிடையாது, என்னோட பிரிவு லியாம இந்த அளவுக்கு பாதிக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல, லியாமோட கண்ணுல இருந்து வர கண்ணீரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு, கடந்த 5 வருஷத்துல லியாம் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த 5 வருஷத்துல என்னோட அன்பான மென்மையான லியாம நான் தொலைச்சிட்டேங்கிறது மட்டும் எனக்கு புரியுதுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த எரிக் லியாம் கிட்ட லியாம் என்ன மன்னிச்சிடு, நானும் உன்ன மாதிரி தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பத்தி நினைக்காத நாளே இல்ல, இத்தனை வருஷம் ஆகியும் எனக்கு உன் மேல இருக்க காதல் மாறாம அப்படியே தான் இருக்கு, உன்னை நான் அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன்னு சொல்ல எர்க் சொன்னதை கேட்ட லியாம் நிஜமாவா உண்மையாவே நீ என்ன காதலிக்கிறேன்னா அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன், எப்பவும் என் கூடயே இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொல்லி கேட்க எரிக் நான் உனக்கு சத்தியம் பண்றேன், இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு எங்கேயும் பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொல்லி எரிக் லியாம சமாதானப்படுத்த அதை கேட்ட லியாம எர்க்கோட பக்கத்துல வந்து அவனோட லிப்ல சாஃப்டா கிஸ் கொடுக்க எர்க்கோ திருப்பி நம்ம லியானுக்கு கிஸ் பண்றான். இப்படி ஒரு வழியா கிஸ்ல சமாதானம் எர்க்கோ லியாமும் ஒன்னா பெட்ல படுத்து தூங்கி போக அடுத்த நாள் தூங்கி எழுந்த லியாம் நைட்டு ஃபுல்லா ஓவரா ட்ரிங்க் பண்ணதுனால தலைவலி பயங்கரமா இருக்க அவன் என்னடா தலை இப்படி வலிக்குது, நைட்டு ஃபுல்லா ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி தலை வெடிக்கிற மாதிரி வலிக்குது, ஆனா நேத்து நைட்டு நான் எர்க்கோட ஒன்னா பெட்ல தூங்கிட்டு இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு, எர்க்கு எங்க போனா நேத்து நைட்டு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என் கூட தான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு காலையில என்னை தனியா விட்டு போயிட்டானா, சரியான போய்க்காரன், இதுக்கப்புறம் இவன் சொல்றதையெல்லாம் நம்பவே கூட
கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு லியாம் எர்க்க திட்டிக்கிட்டே டோரை ஓபன் பண்ணிட்டு பெட்ரூம்ல இருந்து வெளியே வர அங்க பார்த்தா எரிக் கிச்சன்ல வேகமா லியாம்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த லியாம் அசந்து போய் எர்க்க பார்த்துட்டு இருக்க. இங்க எர்க்கு என்னடானா லியாம் வந்தது கூட தெரியாம பார்த்து லியாமோட ஃபேவரட் டிஷ் எல்லாம் குக் பண்ணி வச்சுட்டு இருக்க. அதை பார்த்த லியாம் எர்க்குன்னு கூப்பிட லியாம பார்த்து ஹாப்பியான எரிக், லியாம் நீ எழுந்துட்டியா? சரி நீ போய் டேபிள்ல உட்காரு, நான் உனக்காக ஹேங் ஓவர் சூப் ரெடி பண்ணிருக்கேன், நான் பவுல்ல ஊத்தி கொண்டு வரேன்னு சொல்ல அதை கேட்ட லியாம் வேகமா ஓடி வந்து எர்க்க டைட்டா கட்டி பிடிச்சுக்க. லியாம் இப்படி டைட்டா கட்டி பிடிச்சிருக்கிறத பார்த்த எரிக், என்னாச்சு லியாம், ஏன் காலையிலேயே இவ்ளோ வேகமா ஓடி வந்து என்னை இவ்ளோ டைட்டா கட்டி பிடிச்சிருக்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க லியாம் நீ மீண்டும் என்னை விட்டு போயிட்டேன்னு நினைச்சு பயந்துட்டேன்னு சொல்ல அதை கேட்ட எரிக், நான் உன்னை விட்டு எங்க போறேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், சாரி லியாம், மேனேஜர் ஹான் என்கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ பட்ட கஷ்டத்தையும் நீ என்னை பிரிஞ்சதுனால உனக்கு ஏற்பட்ட நோயை பத்தியும் என்கிட்ட சொன்னாரு, நீ இப்படி ஒரு வேதனையில கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கான முழு காரணம் நான் தானே, அதனால நான் உன் கூடவே இருந்து உன்னை இந்த நோயில இருந்து வெளியே கொண்டு வந்தே தீருவேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், என்ன நான் சொல்றது, அதுக்கு முன்னாடி நீயும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும், இதுக்கப்புறம் நீ என் மேல எப்பவுமே கோவப்படக்கூடாது, என்கிட்ட அன்பா தான் நடந்துக்கணும், அதே மாதிரி பெட்ல என்கிட்ட மோசமா நடந்துக்க கூடாது, மென்மையா தான் நடந்துக்கணும், ஓகேவான்னு சொல்லி கேட்க எரிக் பேசினதையெல்லாம் கேட்ட லியாம் எர்க்கோட கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டே, நீ ரொம்ப கியூட்டானவன் தெரியுமா எரிக், நான் உனக்கு சத்தியம் பண்றேன், இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட மோசமா நடந்துக்க மாட்டேன், உன் மேல கோவப்படவும் மாட்டேன்னு சொல்லி லியாம் எர்க்கோட லிப்ல கிஸ் பண்ண எர்க்கோ திருப்பி நம்ம லியாம்க்கு கிஸ் பண்றான். இப்படி லியாமும் எர்க்கும் ஆரம்பத்துல இருந்த அன்போடையும் அக்கறையோடையும் அவங்க காதல பரிமாறிக்க எரிக் லியாம் கிட்ட இந்த சண்டே நீ ஃப்ரீயான்னு சொல்லி கேட்க லியாம் ஆமா நான் ஃப்ரீ தான், இந்த சண்டே மட்டும் இல்ல நீ எப்ப என்ன பார்க்கணும்னு நினைச்சாலும் அப்பெல்லாம் நான் ஃப்ரீ தான்னு சொல்ல அதை கேட்டு ஷையான எரிக் லியாம் கிட்ட, அப்படின்னா இந்த சண்டே நான் உன்னை ஒருத்தரை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறேன், நீ மட்டும் அவரை பார்த்தேன்னா அசந்து போயிருவேன்னு சொல்ல அதை கேட்ட லியாம் அப்படியா யார் அவருன்னு சொல்லி கேட்க எரிக் அது சர்ப்ரைஸ், நீ இந்த சண்டே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி எர்க் மனசுக்குள்ள இதுதான் போல லியாமும் மீட் பண்ணிக்கிறக்கான சரியான நேரம்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக டேபிளுக்கு வர டேபிள்ல எர்க் லியாம்க்கு பிடிச்ச நிறைய டிஷ்ஷை குக் பண்ணி வச்சிருக்க. டேபிள்ல வச்சிருக்க டிஷ் எல்லாம் பார்த்து ஷாக்கான லியாம் எர்க்கிட்ட, லியாம் இத்தனை டிஷ்ஷையும் நீ தான் எனக்காக குக் பண்ணிருக்கியா, எங்க இருந்து நீ இப்படி குக் பண்ண கத்துக்கிட்ட, ஃபுட்டு பார்க்க ரொம்ப டெலிஷியஸா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட எரிக் இதையெல்லாம் நானே தான் குக் பண்ண கத்துக்கிட்டேன், நீ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு கேட்க லியாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இதுக்கப்புறம் நீ குக் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, நான் உனக்காக குக் பண்றேன், நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அது போதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிக்க அடுத்த நாள் எர்க் ஒர்க் பண்ற சைட்டுக்கு வந்து வேகமா பிஸியா அவனோட வேலைகளை பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் லியான் என்னடானா பிசினஸ் ட்ரிப்புக்காக 2 நாள் பிரான்ஸ்க்கு கிளம்பி போய் வேலை பண்ணிட்டு இருக்க. எரிக் ஒர்க் பிஸில லியாம்க்கு கால் மெசேஜ் பண்ண மறந்தாலும் லியாம் மறக்காம அவ்வளோ வேலையிலையும் எர்க்குக்கு கால் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். அதுல அவன் எரிக் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு உன்னை பார்க்க வருவேன்னு சொல்லி மெசேஜ் சென்ட் பண்ணிவிட மெசேஜ் சென்ட் ஆன 1 செகண்ட்ல எர்க் அந்த மெசேஜ்க்கு ரீப்ளை பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் என்னடானா நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வான்னு சொல்லி ரீப்ளை பண்ண அதை பார்த்த லியாம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. இங்க எர்க்கோட வீட்டுல காட்டுறாங்க. ஒர்க்க முடிச்சு வீட்டுக்கு வந்த எரிக் பேர்ல் கிட்ட, பேர்ல் இந்த சண்டே நம்ம உன்னோட பிக் டாடியை மீட் பண்ண போறோம்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான பேர்ல், நிஜமாவா இந்த சண்டே நான் என்னோட பிக் டாடியை பார்க்க போறேனா, இதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆமா பாப்பா எரிக் பிக் டாடி எப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்க எரிக் உன்னோட பிக் டாடி நல்லா டாலா உன்ன மாதிரியே பிரவுன் கலர் ஹேரோட ப்ளூ கலர் கண்ணோட ரொம்ப அழகா இருப்பாருன்னு சொல்ல அதை கேட்ட பேர்ல், நம்ம சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பெரிய டெடி பியர் பார்த்தோமே அந்த மாதிரி இருப்பாரா, அந்த டெடி பியர் ரொம்ப ஹைட்டாவும் பிரவுன் கலர் ஹேரோட ப்ளூ கலர் கண்ணோட இருக்குமே, அப்படித்தான் என்னோட பிக் டாடியும் இருப்பாரான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட எரிக் சிரிச்சுக்கிட்டே, ஆமா உன்னோட பிக் டாடி பார்க்க டெடி பியர் மாதிரி தான் இருப்பாரு, சரி டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா தூங்கு, சண்டே வந்து உன்னோட பிக் டாடி எப்படி இருப்பாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல அதை கேட்ட பேர்லு கியூட்டா குட் நைட் பாப்பா லவ் யூன்னு சொல்லி தூங்க. இங்க அடுத்த நாள் பிரான்ஸ்ல லியாம காட்டுறாங்க. அவன் பிரான்ஸுக்கு எதுக்கு வந்தாங்கிறதையே மறந்து காதல் மயக்கத்துல லியாம் போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து சர்ப்ரைஸான மேனேஜர் ஹான் லியான் கிட்ட, என்னாச்சு டைரக்டர் சார், அப்படி அந்த போன்ல என்னதான் இருக்கு, இப்படி நாள் ஃபுல்லா எந்த வேலையும் பார்க்காம மொபைலையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா, நம்ம எதுக்கும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரலாமான்னு சொல்லி கூப்பிட அதை கேட்டு கடுப்பான லியான், என்ன பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தெரியுதா, இன்னொரு தடவை இந்த மாதிரி கிண்டல் பண்ண அதுக்கப்புறம் இந்த மாசம் உனக்கு சம்பளமே தர மாட்டேன், சம்பளத்தை கட் பண்ணிடுவேன் பாத்துக்கோன்னு சொல்லி மிரட்ட அதை கேட்ட மேனேஜர் ஹான் சிரிச்சுக்கிட்டே, கோவப்படாதீங்க பாஸ், எப்பவும் வெறப்பா இருக்க உங்க முகத்தை பார்த்து நான் பழகிட்டேன்னா அதான் நீங்க திடீர்னு இப்படி கூலான பர்சனா மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டா, வேற ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னா அப்ப நீங்களும் எரிக்கும் மனசை விட்டு பேசி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா என்னன்னு சொல்லி கேட்க லியாம், நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தது உண்மைதான், ஆனா எர்க் எந்த காரணத்துக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போனாங்கிற உண்மையை இன்னும் அவன் என்கிட்ட சொல்லல, நான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி லியானும் ஹானும் பேசிட்டு இருக்க. அப்ப நம்ம லியாம்க்கு எர்க் கிட்ட இருந்து கால் வர அதை பார்த்த லியாம் ஹான் கிட்ட, எர்க் தான் கால் பண்றா, நாங்க 2 பேரும் நியூ கப்பல்ங்கிறதுனால பர்சனலா பேசிக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கும், அதனால நீ கதவை க்ளோஸ் பண்ணிட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்புன்னு சொல்ல அதை கேட்ட ஹானும், இத்தனை வருஷமா ஒரு தடவை கூட
பாஸ் இப்படி சந்தோஷமா இருந்து நான் பார்த்தது இல்ல. பாஸ் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ நான் நினைச்ச மாதிரி டைரக்டர் சார் அவர் லவர் யார் கூட சேர்த்து வச்சுட்டேன். இத பத்தி டைரக்டர் கிட்ட பேசி இந்த மாச சம்பளத்தை நமக்கு அதிகப்படுத்தி தர சொல்லி கேட்கணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஹான் அங்கிருந்து போக, அடுத்த நாள் லஞ்ச் டைம்ல கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக ஹோட்டலுக்கு வந்த எரிக் அவனோட கிளைண்ட் கிட்ட ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம எரிக்கு லியாம் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்த எர்க்கோட கிளைண்ட் தேவ் எர்க் கிட்ட அந்த காலை தான் அட்டன் பண்ணுங்களேன், கால் தான் வந்துகிட்டே இருக்குல்ல, ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுதுன்னு சொல்ல, எரிக் பரவாயில்ல சார் ஒன்னும் அவசரம் இல்ல, நான் அப்புறமா பேசிக்கிறேன்னு சொல்லி எரிக் லியாமோட காலை கட் பண்ணி விட்டு அவன் கிளைண்ட் கிட்ட நான் உங்களுக்கு என்னோட ப்ராஜெக்டான டீடைல் மொத்தத்தையும் மெயில் பண்ணி விடுறேன், நீங்க பொறுமையா செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ப்ராஜெக்ட் எங்க கம்பெனிக்கு கொடுங்க போதும்னு சொல்ல, அதை கேட்ட கிளைண்டோ உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்க ஐடியாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா எங்க கம்பெனி ப்ராஜெக்ட உங்க கம்பெனிக்கு தான் தருவேன், நம்ம இப்ப ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன், அதனால ப்ராஜெக்ட்கான மத்த டீடைலை பத்தி அப்புறமா பேசுவோம், இந்த ஹோட்டல்ல சூஷி ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்க, அதை கேட்ட எரிக் இந்த ஹோட்டல்ல சூஷி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஹோட்டலும் நல்லா நீட்டா இருக்கு, பேசாம சண்டே போல மீட் பண்றதுக்காக லியாம இந்த ஹோட்டலுக்கே வர வச்சிடலாமான்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு சூஷியை சாப்பிட்டு முடிச்ச எரிக் வைன் குடிக்கிறதுக்காக கிளாஸ் எடுக்க, அப்ப எர்க்கோட கை தவறி கிளாஸ்ல இருந்த வைன் நம்ம எர்க் மேல கொட்டிட, கிளைண்ட்ஸ் வேகமா எர்க்கோட பக்கத்துல எழுந்து வந்து ட்ரிங்க் கொட்டினா பரவாயில்ல, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, உன் மேல பாரு வைனா இருக்கு, இரு நான் தொடச்சு விடுறேன்னு சொல்லி எர்க்கோட கிளைண்ட்ஸ் எர்க் மேல இருக்க வைன் எல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்க, அதை பார்த்த எரிக் பரவாயில்ல சார் நானே கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, கிளைண்ட்ஸ் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி எர்க்கோட பக்கத்துல போய் அவன் மேல இருக்க வைனை எல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்க, அப்ப எரிக் வாய்ஸ் ஓவர்ல என்னோட கிளைண்ட் என் மேல இருந்த வைனை தொடச்சு விட்டுட்டு இருந்த நேரம் லியாம் அவனோட பிசினஸ் ட்ரிப்பை முடிச்சு சீக்கிரமா என்ன பாக்குறதுக்காக வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இதுல மோசமான விஷயம் என்னன்னா லியாம் இருக்க இடத்துல இருந்து கிளாஸ் வழியா எங்களை பார்க்கும்போது நானும் என்னோட கிளைண்ட்டும் டேட் பண்ணிட்டு இருக்கிறதா லியா நினைச்சிட்டான், இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லி வாய்ஸ் ஓவரை முடிக்க, அப்ப நமக்கு லியாம் அவனோட ட்ரிப்பை முடிச்சு வேக வேகமா லியாம பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருக்க, அங்க எர்க்கோட கிளைண்ட்டும் எர்க்கு க்ளோஸா இருக்கிறத பார்த்து கடுப்பான லியா நான் இவ்வளவு அவசரமா என்னோட ஒர்க்கை முடிச்சு லியாம பார்க்க ஓடி வந்தது இப்படி ஒரு நிகழ்ச்சியை பாக்குறதுக்காக தானா, எரிக் நீ என்னோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறேன்னு சொல்லி வேகமா ஹோட்டலுக்குள்ள வந்த லியாம் எர்க்குன்னு கத்த, லியாம பார்த்து ஷாக் ஆன எரிக் லியாம் நீ எப்ப வந்த, நீ நாளைக்கு தானே பிசினஸ் ட்ரிப்பை முடிச்சு வரதா என்கிட்ட சொல்லி இருந்த, ஆனா இன்னைக்கே பிரான்ஸ்ல இருந்து வந்துட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, இங்க எர்க்கோட கிளைண்ட் எர்க் மேல கை வச்சிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பான லியாம் இப்ப நீ மட்டும் எர்க் மேல இருந்து கை எடுக்கலைன்னா நான் உன்னோட கையை உடைச்சிருவேன்னு சொல்லி கத்த, லியாம் சொன்னதை கேட்டு பயந்து போன எர்க்கோட கிளைண்ட் எர்க்க விட்டு தள்ளி போய் நிக்க, லியாம் எர்க்கிட்ட நான் என்னோட வேலைகளை சீக்கிரமா முடிச்சு உன்னை பாக்குறதுக்காக பிரான்ஸ்ல இருந்து ஓடி வந்தது நீ இன்னொருத்தங்க கூட டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறதுக்காகத்தானா, நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண நீ ஏன் என்னோட கால் அட்டன் பண்ணல, என்னை விட உனக்கு இந்த ஆள் முக்கியமானவனா போயிட்டானா, இவன் கூட டேட்டிங் பண்ற பிஸில என்னோட காலை எடுக்க கூட உனக்கு டைம் இல்லையான்னு சொல்லி கேட்டு கத்த, எர்க் லியாம் கிட்ட லியாம் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இவர் என்னோட கம்பெனி கிளைண்ட் மட்டும் தான், நாங்க ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அவ்வளவுதான்னு சொல்ல, அதை கேட்ட எர்க்கோட கிளைண்டும் லியாம் கிட்ட ஆமா சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்க வெறும் பிசினஸ் ப்ராஜெக்ட பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் வேற எதுவும் இல்லன்னு சொல்ல, அதை கேட்ட லியாம் எர்க்கிட்ட நீ முதல்ல என் கூட வான்னு சொல்லி லியாம் எர்க்கோட கையை பிடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு போக, எர்க் திரும்பி அவனோட கிளைண்ட பார்த்து சாரி சார் நம்ம இந்த ப்ராஜெக்ட பத்தி இன்னொரு நாள் பேசலாம், நம்ம எப்ப மீட் பண்ணலாம் நான் உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்ல, அதை கேட்டு பயங்கர கடுப்பான லியாம் ஓ இவன் கூட போன்ல பேசுற அளவுக்கு இவனை உனக்கு பிடிச்சு போயிடுச்சான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட எரிக் திரும்பி லியாம பார்த்து எதுக்காக இப்படி பேசுற லியாம், இவர் வெறும் கிளைண்ட்ஸ் மட்டும் தானே சொல்லிட்டு இருக்க, லியாம் எனக்கு எதையும் கேட்க விருப்பம் இல்லன்னு சொல்லி லியாம் எர்க்க அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சு, நான் வெறும் 2 நாள் தான் பிசினஸ் ட்ரிப்காக வெளியூர் போயிருந்தேன், அதுக்குள்ளேயே நீ ஒரு புது ஆளை பிடிச்சு அவன் கூட டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு அவன் கூட ஒன்னா வாழ பிடிச்சிருக்கான்னு சொல்லி கத்திக்கிட்டே லியாம் திரும்பவும் எர்க்கிட்ட போர்ஸா நடந்துக்க, அப்ப லியாம் எர்க்கிட்ட இங்க பாரு நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, நான் கால் பண்ணும்போது என் காலை அட்டன் பண்ணாம என் காலை அவாய்ட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதனால நீ என்னோட காலை அட்டன் பண்ணாம அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீனா உனக்கு இதுதான் தண்டனைன்னு சொல்லி லியாம் எர்க்க பேச விடாம வாயை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கிட்ட மோசமா நடந்துக்க, லியாம் பேசினதையெல்லாம் கேட்டு பயந்து போன எரிக் மனசுக்குள்ள லியாம் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன், இவனோட முன் கோபத்தினால நான் என்ன சொல்ல வரேன்னு கூட இவன் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க, அங்க லியாம் எர்க்கிட்ட என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு, நீ என் பொறுமையை ரொம்பவே சோதிச்சுட்ட, இதுக்கப்புறம் என்னால அமைதியா இருக்க முடியாதுன்னு சொல்லி ஷர்ட் பட்டனை கழட்ட, அதை பார்த்த எரிக் என்ன பண்ற லியாம் நீ என் மேல கோவப்பட மாட்டா என்கிட்ட மோசமா நடந்துக்க மாட்டேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணிருக்கியே மறந்துட்டியா, அந்த ஆள் என்னோட கிளைண்ட் மட்டும் தானே சொல்றேன், ஆனா நான் சொல்றது நீ நம்ப மாட்டேங்கிற, ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அப்ப நம்ம எரிக்கு போலோட டீச்சர் கிட்ட இருந்து கால் வருது, நம்பரை பார்த்த எரிக் போலோட டீச்சர் எதுக்காக இந்த நேரத்துல எனக்கு கால் பண்ணிருக்காங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமா என்னன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த எரிக் லியாம் கிட்ட லியாம் நான் இந்த கால் அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்ல, லியாம் ஏன் நீ டேட்டிங் போன அந்த ஆள் தான் இப்ப திரும்ப கால் பண்றானா, இப்பதான் அங்கிருந்து வந்த அதுக்குள்ளேயே உன்னை அந்த ஆள் ரொம்ப மிஸ் பண்றானா என்னன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட எரிக் கலந்துகிட்டே நீ ஏன் நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிற, இதுக்கு முன்னாடி நீ என்ன சந்தேகப்பட்டது கிடையாது, சந்தேகப்பட்டு இந்த மாதிரி பேசினது
போறதும் கிடையாது. நீ இப்படி பேசுறத கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு லியாம், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். என் மனசு முழுக்க நீ மட்டும் தான் நிறைஞ்சிருக்க. ஐ லவ் யூ லியாம். லவ்வுக்கு தேவை நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையே இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட லியாம், எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நிறைய தடவை உடைச்சிட்ட. அதனாலதான் நான் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அப்ப திரும்பவும் போலோட டீச்சர் கிட்ட இருந்து எரிக்கு கால் வர, அதை பார்த்த எரிக் மனசுக்குள்ள எதனால டீச்சர் இப்படி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என் மனசுல வேற திடீர்னு இனம் புரியாத ஒரு வழி வேற ஏற்படுதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த எரிக் லியாம் கிட்ட, லியாம் நான் இந்த கால் அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்ல, லியாம் சரி நீ இந்த கால் அட்டன் பண்ணி பேசு. ஆனா நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பேசணும்னு எதையும் மறைக்காம உண்மை என்கிட்ட சொல்லணும், புரிஞ்சுதான்னு சொல்லி லியாம் எரிக்க விட்டு தள்ளி போய் உட்கார, இங்க கால் அட்டன் பண்ண எரிக் டீச்சர் கிட்ட, சொல்லுங்க டீச்சர் என்ன விஷயம், எதுக்காக இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, டீச்சர் எரிக் கிட்ட, மிஸ்டர் எரிக் உங்க பையன் பால் உங்க கூட தான் இருக்காரான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு ஷாக் ஆன எரிக், இல்ல பால் என் கூட இல்ல. அப்படின்னா ஏமா இன்னைக்கு பாலை கூப்பிடுறதுக்காக ஸ்கூலுக்கு வரலையான்னு சொல்லி கேட்க, டீச்சர் உங்க சிஸ்டர் ஏமா என் கூட ஸ்கூல்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு மதியம் பால் அவனோட பிக் டாடியை மீட் பண்ண போறதா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான்னு சொல்ல, அப்ப நமக்கு மதியம் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அதுல பால் டீச்சர் கிட்ட, டீச்சர் எர்க் பாப்பா சண்டே என்னோட பிக் டாடியை பார்க்க கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்காரு. என்னோட பிக் டாடி சூப்பர் மார்க்கெட்ல இருக்க பெரிய டெடி பியர் மாதிரியே இருப்பாருன்னு என்னோட எரிக் பாப்பா சொன்னாருன்னு சொல்லி பேசிட்டு இருந்ததையெல்லாம் ஒண்ணு விடாம டீச்சர் எர்க்கிட்ட சொல்லி, இப்படி நானும் போல அவனோட பிக் டாடியை பத்தி பேசிக்கிட்டே போல நான் ஸ்கூல்ல இருந்து கேட்டு கிட்ட கூட்டிட்டு வந்து நிறுத்தி உங்க சிஸ்டர் எமாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது வரைக்கும் பால் ஏன் கூட தான் இருந்தா. நான் திரும்பி டீச்சர் கிட்ட பேசிட்டு திரும்பி பால பாக்குறேன், அங்க பால் இல்ல. பால் வச்சிருந்த வாட்டர் பாட்டில் மட்டும் தான் இருக்கு. நான் ஸ்கூல் ஃபுல்லா பால தேடி பார்த்துட்டேன், பால் எங்கேயும் இல்ல, எங்க போனானோ தெரியல. அதான் உங்களுக்கு உடனே கால் பண்ணேன்னு சொல்ல, அதை கேட்ட எரிக், அப்படியா டீச்சர், சரி இருங்க நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லி காலை கட் பண்ண எரிக் எழுந்து போக ட்ரை பண்ண, அடுப்பான லியாம் எர்க்க போக விடாம அவனோட கையை டைட்டா பிடிச்சுக்கிட்டு, எங்க போற நீ, இவ்வளவு அவசரமா நீ அந்த ஆளை பார்க்கத்தானே போற, இங்க பாரு எரிக் கடைசியா சொல்றேன், நீ மட்டும் இந்த ரூமை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சீன்னா நான் உன் காலை உடச்சு போட்டுருவேன்னு சொல்லி மிரட்ட, அதை கேட்ட எரிக் அழுதுகிட்டே லியாம் கிட்ட, ப்ளீஸ் லியாம் என்னை இங்கிருந்து போக விடு, நான் இருட்டதுக்குள்ள போல தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான லியாம் திரும்பவும் அந்த போலா பேசினா, அந்த பொறுக்கிக்கு இப்ப என்னதான் வேணும்னு சொல்லி திட்ட, லியாம் திட்டினதை கேட்டு கடுப்பான எரிக் லியாம பார்த்து, போது லியாம் எதுக்காக இப்படி பேசுற, பால் வேற யாரும் இல்ல உன்னோட பையன் தான் சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான லியாம், என்னது பால் என்னோட பையனா, நான் உன் கூட ஒன்னா இருந்தே பல வருஷம் ஆயிடுச்சு, இதுல எங்கிருந்து இந்த பையன் வந்தா, எரிக் நீ எனக்கு கிண்டல் பண்றதானு சொல்லி கேட்க, எரிக் அழுதுகிட்டே, இத பத்தி அப்புறம் பேசுவோம், இப்ப நம்ம பையன் போல காணோம், இருட்டுறதுக்குள்ள நான் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லைன்னா பால் பயப்படுவான், நான் என்ன பண்றது, எங்க போய் அவனை தேடுறதுன்னு ஒன்னும் புரியலன்னு சொல்லி அழுக, எரிக் அழுகிறத பார்த்த லியாம், இங்க பாரு எரிக் அழுகாத, அமைதியா இரு, போல கண்டுபிடிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், போல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட எதையும் மறைக்காம நடந்த உண்மை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லணும், இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த சீக்ரெட்டும் இருக்க கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இதோட உனக்குள் நானே சீரிஸ் எபிசோட் 13 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.